ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நாம் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். அது கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களை கனப்படுத்தணும். எவர்களை கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுகிறதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவருடைய கிருபைகளை, மற்றவருடைய வரங்களை, மற்றவருடைய திறமைகளை நாம் மதிக்க வேண்டும். மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இது ஒரு நல்ல கிறிஸ்தவ பண்பாக இருக்கிறது. மற்றவருடைய கிருபைகளை நாம் பாராட்ட வேண்டும். பல நேரங்களில் இந்த பெருமை என்ன செய்கிறது? மற்றவர்களை இழிவுபடுத்த தீவிரிக்கிறது. தாழ்மை மற்றவர்களை கனப்படுத்துகிறது. ஆகதான் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. ஆக வெறுமையான தேவ பிள்ளைகளை எப்பொழுதும் மனத்தாழ்மை, அதனால தான் கற்று சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம். அந்த மனத்தாழ்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவோம், மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம், மற்றவர்களை கனப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இதெல்லாம் தேவ சுபாவம். இவைகள் நமக்குள்ளாய் பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். வாதினாலும் வீண் பெருமையினாலும், வாதினா வாக்குவாதங்கள், பெருமை, இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா எப்பயுமே நம்ம மற்றவர்களை மதிக்க மாட்டோம். அந்த மாதிரி சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு நமக்கு தேவை தாழ்மை, அந்த மனத்தாழ்மை. அது இருந்துச்சுன்னா மற்றவர்களை நாம் கனமுள்ளவர்களாக நடத்துவோம். நாம் அப்படி நடத்தும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக.